Hi friends, welcome to nithumithukitchen. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆட்டுக்கால்ல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலில் கொலாஜன்ற புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆட்டுக்கால் ஒரு வலுவழுப்பான தன்மையாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள், தசைகள், தசை நார்கள், நரம்பு மண்டலம்னு எல்லாத்துக்குமே இந்த ஆட்டுக்காலில் இருக்கிற கொலாஜ சத்து ரொம்ப அவசியம். ஆட்டுக்கால் சாப்பிட்றதுனால மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட்டுக்கால் சாப்பிட்டா சீக்கிரமாக உடம்பு தேறிடும். ஸோ அடிக்கடி நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்தி அது கூட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதையெல்லாம் 1-2 தட்டி அதுக்குள்ளேயே போட்டு ஒரு 20 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை விசில் விட்டு எடுத்து அந்த கறியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, காலை மட்டும். அந்த தண்ணியை குழந்தைகளுக்கு சூப் மாதிரி கொடுத்துடலாம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு சூப் மாதிரி கொடுத்துருங்க. நான் இப்போது அந்த தண்ணியை இப்படி வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆட்டுக்கால் வச்சு இப்போ நம்ம பாயா செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு சீரகம், 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, ஏலக்காய், 2 பிஞ்சு சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு அதுவும் போட்டுக்கலாம். இப்படி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கிடணும். கூடவே 8 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி நல்லா சும்மா இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1-2 தட்டி வச்ச இஞ்சி பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச ஆட்டுக்கால் இதோட சேர்த்திக்கலாம். ஆட்டுக்கால் அங்கே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கூடவே 6 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் வாட்டரை ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.